இந்த கொஸ்டினில் லாஜிக் சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம அவுட்புட் கண்டுபிடிக்கணும். ஏபிங்கிறது இன்புட். ஸோ இந்த ஏ எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு நாண்டி கேட்டோட கனெக்ட் ஆயிருக்கு. நாண்டி கேட்டோட ரெண்டு இன்புட்டுமே சேம். அப்படின்னா அவுட்புட் எப்படி இருக்குன்னா ஒரு நாட் கேட் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இங்கே நமக்கு அவுட்புட் வந்து ஏ பார்னு இருக்கும். அதே மாதிரி இந்த பிக்கு பார்த்தோம்னா இது பி பார்னு இருக்கும். ஸோ அப்போ ஒய் எப்படி எழுதலாம்? யூஸ்வலாக நமக்கு வந்து நாண்டி கேட் இருந்தது அப்படின்னா இன்புட் ஏ அண்ட் பி அப்படி வச்சுக்கிட்டோம்னா அவுட்புட் வந்து ஏ அண்ட் பி ஹோல் பார்னு எழுதுவோம். பட் இங்கே இன்புட் என்னவா இருக்கு? ஏ பார் பி பார்னு இருக்கு. ஸோ ஏ பார் அண்ட் பி பார் ஹோல் பார்னு எழுதுறோம். ஓகே, இப்போ நம்ம டி மார்கன் தியரம் யூஸ் பண்ணலாம். அது என்ன சொல்லுவோம்னா ஏ அண்ட் பி ஹோல் பார் ஈக்குவல் டு ஏ பார் ஆர் பி பார். ஸோ இது ஒரு தியரம். இன்னொன்று ஏஆர்பி ஹோல் பார் ஈக்குவல் டு ஏ பார் அண்ட் பி பார். இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் தியரம் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நான் யூஸ் பண்ணேன்னா ஜஸ்ட் இதை வந்து ஒரு இன்புட்னு வச்சுக்கோங்க. இந்த ஏ பாரை ஒரு இன்புட்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பார் போடணும். இங்கே டபுள் பார் வரும், ஆர் பி டபுள் பார். ஸோ எங்கெல்லாம் டபுள் பார் வருதோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா லைக் நாட் ஆப்ரேஷனுக்கு திரும்ப நாட் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி சேம் ஏ தான் வரும். ஸோ இது ஏ அண்ட் பி. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர்.